அல்ல, 2000 ஆண்டுகால வரலாறு இதற்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இத்தகைய ஒரு பார்வையை உங்களுக்கு வழங்குகிற இந்த கட்டுரைகள் இங்கே இப்பொழுது விவாதத்துக்கென உங்கள் முன்னால் கட்டுரையாளர்களால் வைக்கப்பட இருக்கின்றது. முதலில் அயோத்திதாச பண்டிதரின் ஒரு பைசா தமிழன் இதழ் வழி ஆதி தமிழருடைய மேம்பாடுகளை பற்றி பிரபாகரன் தன்னுடைய கட்டுரையை வாசிப்பார். பிரபாகரன் தலித் முன்னோடிகள், அரசியல் முன்னோடிகளை பற்றி நூல்களை எழுதி வெளியிட்டிருப்பவர். சொந்தமாக நூல்களை சேகரித்து ஒரு நூலகம் ஒன்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார். ரெட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர் போன்றவர்களை எல்லாம் தமிழுக்கு பரவலாக அறிமுகப்படுத்தியதில் அவருக்கு முக்கிய பங்கு உண்டு. அலோசியஸ் போன்றவர்கள் தொகுத்து வெளியிடுவதற்கு முன்பே அயோத்திதாச பண்டிதரை தலித் மக்களிடையே பேசிக் கொண்டிருந்தவர், அவர்களை பற்றிய கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருந்தவர் பிரபாகரன் அவர்கள். அவர் இப்பொழுது தன்னுடைய கட்டுரையை உங்களுக்கு வழங்குவார். இன்றைய அரங்கின் தலைமையேற்றிருக்கின்ற தகுதி வாய்ந்த தலைவர் அவர்களே, கட்டுரைகளை வழங்கக்கூடிய சான்றோர்களே, அதற்கு தகுதி வாய்ந்த நோக்கர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல நேரத்திலே ஒரு கருத்தை முன்வைத்து அதன் பின்பு தொடர்கின்றேன். 1980 வரை அயோத்திதாச பண்டிதர் என்ற பெயரை தமிழ் இலக்கிய வரலாறு எழுதிய யாருமே தொடவில்லை. ஆராய்ச்சி செய்தவர்களும் தொடவில்லை, பதிப்பாளர்களும் தொடவில்லை. யாருமே தொடாத ஒரு பெயராக இருந்தது. அவருடைய உழைப்பு அப்படியே புதைபொருளாகவே இருந்தது. அதனை ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டுகளாக தமிழகத்திற்கு வெளிப்படுத்தி வந்தவர் அன்பு பொன்னோவியம் என்ற அறிஞர். இவர்தான் ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டுகளாக அயோத்திதாச பண்டிதர் மட்டுமல்ல, அவரை தொடர்ந்தவர்களுடைய உழைப்புகளை எல்லாம் வெளிப்படுத்தி வந்தவர். அவர் மூலமாகத்தான் எனக்கு மேலும் ஒரு வேகம் ஏற்பட்டது. இதற்கு முன்பு கோலார் தங்கவயலிலே அயோத்திதாச பண்டிதருடைய ஒரு பைசா தமிழன் இதழ்களிலே எழுதி வந்தவர்கள் அவர்களாம் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அங்கே என்னுடைய மாமாவும் அண்ணன், என் தாத்தா போன்றவர்கள்லாம் இருந்த காரணத்தினாலே இந்த தமிழன் பத்திரிகையை அவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். அயோத்திதாச பண்டிதர் நடத்திய தமிழன் பத்திரிகையை பாதுகாத்து வந்தார்கள். ஏறக்குறைய ஒரு 60-70 ஆண்டுகளாக அது அப்படியே யாரும் தொடாமல் கிடந்தது. நான் இதில் ஈடுபட்ட பின்புதான் அந்த பழைய இதழ்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து என்னுடைய நூலகத்திலே, திருவள்ளுவர் ஆய்வு நூலகத்திலே பாதுகாத்து வருகின்றேன். பாதுகாத்து வருவது மட்டுமல்ல, அதிலே என்னுடைய கவனத்தை செலுத்தி மற்றவர்களுக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தி, என்னால் இயன்ற வகையிலே கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தி வருகின்றேன். அதுதான் அயோத்திதாச பண்டிதருக்கு நான் வழங்கக்கூடிய ஒரு நன்றியாக நான் அதை கருதுகின்றேன். இதற்கு முன்பு அவர் நடத்திய ஒரு பைசா தமிழன் இதழ், அது முகப்பு, இதனை சொல்லி இங்கே அதற்கு அடுத்ததாக இலக்கிய வரலாறு எழுதுபவர்கள் எல்லாம் அயோத்திதாச பண்டிதரை தொடவில்லை என்று சொன்னேன். ஆனால் அதனை விலக்கி இன்றைக்கு செம்மொழியான பின்பு இங்கே கோவையிலே அயோத்திதாசர் பண்டிதரை பேசுவதற்கு இந்த அரசு வாய்ப்பளித்திருக்கிறது என்பதை நான் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பண்டிதமணி அயோத்திதாசரின் ஒரு பைசா தமிழன் இதழ் வழி ஆதித்தமிழர் மேம்பாடுகள்
இதனை அப்படியே படிச்சிடுறேன். ஆனா பேசுறதுன்னா நேரம் எடுத்து போகும், என்னால் காலம் கட்டுப்படுத்த முடியாது என்பதனால இங்க காலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதனால் அதை அப்படியே படித்து விடுகின்றேன். மொழியே ஓர் இனத்தின் ஆணிவேர், அஃது இதழியலால் வலுப்பெறுகிறது. திருவள்ளுவர் காலத்திற்கு முன்பே சாதித்து எழுந்துவிட்டது. சமூக பண்பாட்டு ஏற்ற தாழ்வுகளுக்கு பலியாகும் தீண்டப்படாத அழுத்தப்பட்ட மக்களின் விடுதலை புதைக்கப்பட்டே கிடந்தது. 19ஆம் நூற்றாண்டில் பண்டிதமணி அயோத்திதாசர் தோன்றினார். அந்த சிந்தனை சிற்பியின் கல்வி, பொருளாதார, அரசியல், சமய, இலக்கிய எழுச்சி தூண்டல்களின் விடியல் வெளிப்பாடான ஆதித்தமிழரின் அச்சு வடிவ முதன்மை ஆவணம் ஒரு பைசா தமிழன் இதழ் இங்கு சிறப்பு நிலை கருதி ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. ஒரு பைசா தமிழன் இதழ் அறிமுகம். உதகையில் 1870 உருவான அத்வைதானந்த சபையின் வளர்ச்சி, சூரியோதயம் என்னும் இதழில் 1869 தொடங்கி திராவிட பாண்டியன் 1885 போன்ற பற்பல ஆதித்தமிழர் இதழ்களின் பின் பகுத்தறிவு எழுச்சி ஆவணமாக இதழாக ஒரு பைசா தமிழன் இதழ் 19/6/1907 முதல் 19/8/1908 வரை 62 வாரங்கள் வெளிவந்தது. அவ்விதழே தமிழன் என்ற தலைப்பில் 1914 வரை தொடர்ந்தது. அயோத்திதாசரின் உழைப்பை கருத்தில் கொண்ட தமிழக அரசு அஞ்சல் தலை வெளியீட்டையும் ஒரு பைசா தமிழன் இதழ் நூற்றாண்டினையும் நடத்தியது. பூர்வ தமிழி அல்லது புத்தரது ஆதிவேதம் கட்டுரை தொடர் ஒரு பைசா தமிழனில் தொடங்கி தமிழன் ஏட்டில் 1912 வரை தொடர்ந்து வந்தது. அரசியல், சமய, இலக்கிய எழுச்சி கட்டுரைகளை இலக்கிய இலக்கண நிகண்டு சான்றுகளுடன் தெளிவுபடுத்தினார் என்பது தனிச்சிறப்புக்குரியதாகும். ஒரு பைசா தமிழன் இதழில் அயோத்திதாசரின் கட்டுரைகள் நாயனார் பரட்சிக்கும் பார்ப்பானுக்கும் பிறந்தார் எனும் பொய்க்கதா விவரம், அரிச்சந்திரன் பொய்கள், முருகக் கடவுள் விவரம், லிங்க பூசை, ஜைன மத விவரம், தீபாவளி என்னும் தீபவதி விழா, சங்கராந்தி பண்டிகை போன்ற 17 வகையான தலைப்புகளில் தொடர் கட்டுரைகளும், உலக செய்திகள், உள்ளூர் வர்த்தமானங்கள், பெண்ணெழுச்சி கட்டுரைகள் போன்ற பல்துறை கட்டுரைகள் வெளிவந்தன. கோலார் தங்கவயலில் வாழ்ந்த திருப்பத்தூர் பெரியசாமி புலவர், ஈனா ஐயா கண்ணு புலவர், தங்கவயல் அப்பாத்துரையார், சோப்பதேஸ்வரி போன்றோர் அயோத்திதாசரை போன்றே ஆதித்தமிழர் மேம்பாட்டு கட்டுரைகளை, உரையாடல்களை எழுதி சமுதாய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். ஒரு பைசா தமிழனில் ஆதித்தமிழர் மேம்பாடுகள். அரசியல் மேம்பாடுகள். 1899ஆம் ஆண்டு நீலகிரியில் திராவிட சபை மாநாட்டினை அயோத்திதாச பண்டிதர் நடத்தினார். 1892ஆம் ஆண்டு சென்னையில் கூடிய மகாஜன சபை நிகழ்வில் நீலகிரியிலிருந்து ஒரு பிரதிநிதியாக கலந்து கொண்டார். இவ்விரண்டு நிகழ்வுகளின் அடியாக பறையர் என்னும் இழிவினை போக்குதல், கல்வி வசதி, படிப்புதவி தொகைகளை உதவி, ஏழையராம் ஆதித்தமிழர்களை அரசு பணிகளில் அமரச் செய்தல், சிறைச்சாலை இழிவுகள் சட்டத்திருத்தம் போன்ற உரிமைகளை பெற